பொதுவா நாங்க பேச ஆரம்பிச்சாலே என்ன நீங்க சொல்லிடுறீங்க? பூமர் அங்கிள்ன்றீங்க. இல்ல அதையும் தாண்டி பேசினா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. என்னவா இருக்கு? They are highly distracted generation. உடனே நம்மளை பத்தி என்ன குறை சொல்றாங்க? எப்ப பார்த்தாலும் போன கையிலேயே வச்சிட்டு இருக்காத, நான் இதுக்கெல்லாம் சரி வர மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வராது, ஐயோ ஐஏஎஸ்ஆ அவ்வளோ பெரிய ஆளாலாம் என்னால பார்க்கவே முடியாது, என்னப்பா நமக்கு ஆகாத வேலையெல்லாம் பேசுறாங்க, நம்மளாலலாம் இது முடியாது, நமக்கானது இது இல்ல. இன்னைக்கு எந்த மூலையில உலகத்துல எங்க நடந்தாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடுதா இல்லையா? உங்க கைக்கு ரீச் ஆயிடுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? provided you are going to watch this. ஒரு நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் உலகம் உங்க கைக்கு வந்துடும். ஒரு சினிமா ரீல்ஸ் பாத்தீங்கன்னா உலகம் உங்க கையை விட்டு போயிடும். பெற்றோர்கள் மனநிலையில இருந்து பேசினா ரொம்பவே பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி தெரியுமா, there is something called as animation expert. இந்த அனிமேஷன் எக்ஸ்பர்ட் உட்கார்ந்து நாள் கணக்காக செய்த ஒரு விஷயம் 10 நாள் உட்கார்ந்தாதான் அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கான வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். இந்த ஏஐ இந்த 10 நாள் உட்கார்ந்து 5 நிமிஷம் கண்டென்ட் செய்துட்டு இருந்த அந்த அனிமேஷன் இன்ஜினியரோட வேலையை ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிருச்சு? தூக்கி சாப்பிட்டு சுவாகா பண்ணிருச்சு. இன்ஃபேக்ட் மோர்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணுமா இல்லையா? பிறக்கிற குழந்தைய வந்து கிராமப்புறங்கள்ல இன்னமும் கொள்றாங்க, அதை நம்ம தடுக்கணுமா இல்லையா? விமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க. இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபீமேல். மும்பை மாதிரியான கடலோர பகுதிகளில் விமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க, அதை தடுக்கணுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க அரசு அதிகாரிகளா மாறணுமா இல்லையா? Good morning all. Good morning respected teachers. Good morning my dear sisters. So இந்த ஸ்கூல்ல வந்து சிவில் சர்வீஸ் ஓரியன்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு we from Impact Ace Academy express our gratitude to principal ma'am, teachers and management. So why this program அப்படின்னு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ சார் கேட்ட மாதிரி சிவில் சர்வீஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களை மாதிரி யங் மைண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண செஷன் இட்ஸ் நாட் அன் நார்மல் ப்ரோக்ராம். ஸோ இந்த செஷன் வந்து உங்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஆஸ்பிரேஷன், உங்க ஃபியர், உங்க ப்ரெஷர், அதுக்கப்புறமா உங்களோட ஃபியூச்சர் எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ண ஸ்பெஷலி டிசைன் பண்ண ஓரியன்டேஷன் தான் இது. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் டைரக்டர் ஆஃப் இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி மிஸ்டர் வெங்கடேஷ் குமார். சாரோட 18 years of UPSC coaching and his dedication towards civil service. So 100% student centric approachல உங்க கூட கனெக்ட் ஆகுற மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறாரு. ஸோ why this program அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, உங்க வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், உங்க சேலஞ்சஸ் டிஃப்ரெண்ட், உங்க கொஸ்டின்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட், எல்லாருக்குமே ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன? லெட் மீ ஆஸ்க் யூ ஆல். லைக் ஃபியூச்சரை பத்தி 12th முடிச்சோடனே என்ன பண்ணணும், 12th முன்னாடி கரெக்டான பாத் டிசைட் பண்றோமான்ற ஒரு பெரிய டென்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ ஆல், உங்களுக்கு இருக்க இப்போ பெரிய ப்ரெஷர் என்னவா இருக்கும் as you are here in 12th standard and 10th standard? Anyone can stand and yeah. படிக்கிறது ஓகே. தென் நெக்ஸ்ட் எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் யுவர் ஸ்கூல். ஸோ உங்களுக்குள்ள வந்து அடுத்து வந்து ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணலாம், அடுத்து என்ன கெரியர் ஓரியன்டா பண்ணலான்ற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது யூ கேன் சிட். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி, நாட் ஜஸ்ட் அபவுட் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி, நாட் ஜஸ்ட் அபவுட் சிவில் சர்வீஸ் கேரியர். ஸோ உங்களை மாதிரி யூத் எப்படி திங்க் பண்ணணும், எப்படி லைஃபை கரெக்டாக டைரக்ஷன்ல போகணும், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்ற ஒரு மீனிங்ஃபுல் கேரியரை உங்க லைஃப்ல எப்படி ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணணும்ன்றதான் இன்னைக்கு சார் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ அண்ட் கைட் யூ. ஸோ வித் ஆல் யுவர் பர்மிஷன், வித் கிரேட் பிளஷர், ஐ வெல்கம் அவர் ரெஸ்பெக்டட் டைரக்டர் மிஸ்டர் வெங்கடேஷ் குமார் சார். So respected management, principal, teachers and my dear student friends, happy morning to you all. சத்தம் பத்தலையே. Thank you. See, இன்னைக்கு it's a special day for me. ஏன்னா first time in my life I am addressing school children. முன்னாடி வரைக்கும் I visited various colleges, நிறைய youths மீட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நிறைய பேரை நான் சந்திச்சு நிறைய விஷயம் பேசியிருக்கேன். பட் திஸ் மீட்டிங் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா யங் மைண்ட்ஸ், அதுவும் பட்டிங் மைண்ட்ஸ்,
10th and 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நீங்க இருக்கும்போது உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஒரு 100 பேரை நம்ம மீட் பண்றோம், 100 பேரோட மீட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஐடியாஸ் நம்ம ஷேர் பண்றோம். வாட் எவர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை செல்ஃப் ஆர் வாட் எவர் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்க விஷயம், வாட் எவர் ஐ அண்டர்ஸ்டுட் earlier. ஸோ இந்த விஷயங்களை ஷேர் பண்ணும்போது at times what happens is among 100 there is a possibility that very few, ஒரு 2 3 ஒரு 5 பேரோ இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. 100 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னா it will be really great pleasure for me. பட் அந்த ஒருத்தரோ 2 பேரோ ஒரு 5 பேரோட லைஃப் இருக்குல்ல, இந்த லைஃப்ல நாம கிரியேட் பண்ண போற ஒரு இம்பாக்ட், பிகாஸ் certainly a word changed my life. அதே மாதிரி தான் நான் பேசுற வார்த்தை பிறரோட வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிற நம்பிக்கை. பிகாஸ் when I was preparing my சிவில் சர்வீசஸ், இந்த சிவில் சர்வீசஸ்க்காக உள்ள வந்து நான் என்னுடைய கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா when I was a college student, எனக்குமே ரொம்ப ஒரே பிளாங்க் தான். ஒரு லைஃப்ல என்ன பண்ண போறோம், பெரிய கோல் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பெரிய கோல்லாம் எதுவுமே இருந்ததில்லை. எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஒரு ஸ்கூல்ல படிப்போம், அப்புறம் 5th டு 6th அப்புறம் ஒன்று, தென் 10th படி 10th ஒரு ப்ரெஷரு. பாப்பா கேட்ட மாதிரி என்ன படிக்கிறதுங்கிறதே ஒரு டென்ஷன். எப்படி படிக்கிறது, ஐயோ படிங்கிறாங்களே, எக்ஸாம்ங்கிறாங்களேங்கிற ஒரு ப்ரெஷர். சரி, சம்மா 10th பாஸ் பண்ண உடனே திரும்ப 11th 12th முடிச்ச உடனே கண்டிப்பா ஏதாவது பேஸ்ட் ஆன் த மார்க் ஒரு கெரியர் காலேஜ் எங்கேயோ ஒன்று சேர்த்து விடுவாங்க. காலேஜ் முடிக்கிறோமா, 3 வருஷம் காலேஜ் இல்லை 4 வருஷம் காலேஜ். நான் அக்ரி படித்தேன். ஸோ இட் வாஸ் 4 years காலேஜ். ஸோ 4 வருஷம் முடிச்சுமா, அடுத்து சரி என்ன பண்ணுறது, திரும்பி பார்த்தா வேற ஏதாவது கேட்டுருவாங்களோ, அதுக்குள்ள உடனே பிஜி போட்டு பிஜி படிக்கலாமான்னு ஒரு ஆசைப்படுறது. ஸோ இப்படி தான் திஸ் இஸ் ஹவு அவர் லைஃப் ஆல்சோ வெண்ட். பட் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் மை போஸ்ட் கிராஜுவேட், ஒரு சீனியர் தட் இஸ் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஹீ கேவ் மீ ஒரு 10 minutes ஒரு இன்ட்ராக்ஷன். அப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி ஒரு சின்ன ஐடியா பேசினதோட மட்டும் இல்லை, அவரும் எழுதிட்டு இருந்தார் எக்ஸாமை. ஸோ தட் ஸ்பார்க்ட் மை மைண்ட் டு என்டர் இன் டு சிவில் சர்வீசஸ் எ கேரியர். ஸோ அந்த மாதிரி அப்போ அவர் பண்ண ஒரு விஷயம் தான் நான் சிவில் சர்வீஸ் படிக்கணும்னு டெல்லி போனது. அதுக்கு 2 முறை இன்டர்வியூ போய் I was able to reach that level, but narrowly I missed the opportunity to get into civil services. But whatever knowledge I gathered, அது இன்னை வரைக்கும் இந்த யங் மைண்ட்ஸுக்கும் இந்த சொசைட்டிக்கும் என்னால் பெஸ்ட் பாசிபிள் ஹெல்ப்பாக நான் பண்ணி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸை நம்ம உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாங்க பொற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு மேடம், அவங்க ஷீ இஸ் மை அலும்னை, என்னோட ஸ்டூடெண்ட்டு. இதுக்கு முன்னாடி திருச்சி கலெக்டராக இருந்த பிரதீப் குமார் மாசிலாமணின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் விருதுநகர் கலெக்டராக இருந்த திரு விபி ஜெயசீலன், இவங்கெல்லாம் வந்து கலெக்டரோட டென்யூர் முடிச்சுட்டு திரும்ப கம் பேக் டு செக்ரட்டேரியட்ஸ் சென்னை சென்னை வந்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ மேடம் கேட்ட மாதிரி வாட் இஸ் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு கேட்கும்போதே அது ஒரு ப்ராடர் டேர்மா இருக்கும். மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம விசிபிளா நம்ம கண் முன்னாடி பொதுவா இந்த சிவில் சர்வீசஸ்ல நம்ம மேன் இன் ஆக்ஷனா இல்ல விமன் இன் ஆக்ஷனா பாக்குறவங்க யாரு அப்படின்னா கலெக்டருங்க. கரெக்டா? கலெக்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். யாராலும் நீ பெரிய ஐஏஎஸ் நினைப்பு அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்பாங்க. கரெக்ட். ஸோ தட் இஸ் வாட் இந்த கெரியரை, அதாவது சிவில் சர்வீசஸ் கெரியரை ஏன் சூஸ் பண்ணணும், உங்க ஜென்ரேஷனுக்கு ஏன் இது ரொம்ப ஒரு ஆப்டான கெரியரா இருக்கு, உங்களுக்கு அது ரிகார்டிங் ஏதாவது ஒரு மைண்ட் பிளாக் இருந்தா ஏன் அந்த பிளாக் தேவையில்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் கோரா இன்னைக்கு என்னுடைய டிஸ்கஷன்ல இருக்க போகுது. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சிவில் சர்வீசஸ் ஆஸ் எ கெரியர். சரியா? யூபிஎஸ்சியா இருந்தாலும் சரி அல்லது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துற டிஎன்பிஎஸ்சி. நான் சொன்ன பொற்கொடின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக இருக்காங்க. ஷீ கிளியர்டு குரூப் 1 2007-8 இந்த பீரியட்ல வந்து குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் ஷி சர்வ்ட் அஸ் எ டெபுட்டி கலெக்டர். அதில் ப்ரொமோஷன்ல வேரியஸ் கெப்பாசிட்டிஸ்ல ஒர்க் பண்ணாங்க. லாஸ்டா ஷி வாஸ் எம்டி ஆவினோட எம்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷி காட் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகி இப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியரா பதவி இருந்திருக்காங்க. ரைட்டா? மீதி நான் 2 பேர் சொன்னேன் இல்லையா, விபி ஜெயசீலன் ஆகட்டும் இல்ல வந்து பிரதீப் குமார் ஆகட்டும், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஐஏஎஸ் +2 முடிச்சு டிகிரி முடிச்சு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி டைரக்டா ஐஏஎஸ் போஸ்ட் ஆகி they were serving in various capacities before getting into district collector post. So அதுக்கப்புறம் they got a district collector post. சரியா? ஸோ அப்போ இந்த ஜென்ரேஷன், உங்களுடைய ப்ரெசன்ட் ஜென்ரேஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னாக்கா, ஆல்மோஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ளூடிங் மை ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இருக்கு. ஸோ there is always a doubt என்னன்னா, இவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குமே. கரெக்டா இல்லையா?
உங்களுடைய மைண்ட் செட்டும் எங்களோட மைண்ட் செட்டும் வேறையா இருக்கும். பொதுவா நாங்க பேச ஆரம்பிச்சாலே என்ன நீங்க சொல்லிடுறீங்க? பூமர் அங்கிள்ன்றீங்க. இல்ல அதையும் தாண்டி பேசினா ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. என்னவா இருக்கு? ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஏன்பா இப்படி பண்றீங்க? ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. என் பையன் he is also studying 10th standard. ரொம்ப கிரிஞ்சா பேசாதீங்கப்பா, சரியான பூமர் அங்கிளா இருக்கீங்க. So this is what your idea is about the elders. Yes, obviously அதை நான் தப்புன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வரும்போதும் பாத்தீங்கன்னா there is this gap. இந்த கேப் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கேப் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா எங்க அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதெல்லாம் உன் காலம்பா, இந்த காலத்துல யார் அப்படி இருக்கான்னு நான் சொல்லியிருப்பேன். ரைட்? அவங்க காலத்துல இன்னும் ஆர்த்தடாக்ஸா இருந்தது சொசைட்டி. அவங்களோட ஐடியாஸ் இன்னுமே ஆர்த்தடாக்ஸா இருந்திருக்கும். எங்களோட ஐடியாஸ் அதை விட வேற லெவல்ல இருந்தது. பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் சோ யூனிக், சோ ஸ்பெஷல். பிகாஸ் நீங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்பீடி ஜென்ரேஷன், ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ் ஜென்ரேஷன். ஸோ அப்போ ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மென்டாராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அட்வைஸ் கொடுக்க வர்றவங்களா யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஐடியாஸை, உங்களோட சென்சிட்டிவிட்டியை, உங்களோட விஷயத்தை புரிஞ்சிக்காம இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், certainly it is not going to deliver any goods. பட் ஐ ஃபீல் தட் நான் உங்களை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். பிகாஸ் உங்கள் அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன் போது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆசிரியருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we always as a mentor, as a teacher will feel younger because we always move with younger generation. இப்போ நான் வந்து ஒரு 18 வயது இல்லை 20 வயது இளைஞரோடய ரெகுலராக தொடர்புலேயே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்களோடய ட்ராவல் பண்ணுறேன். அவங்களோட ப்ரெஷர் என்ன, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது என்னோட டிஸ்கஸ் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ஃபீல் அஸ் a 20 years person. என்ன அங்கிள் இப்படிலாம் சொல்றீங்க இல்ல? ஆனா என்ன அப்படின்னா, நமக்கு உடலுக்கு தான் வயது, மனதுக்கு என்ன கிடையாது, வயசு கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் தட் ஐ அண்டர்ஸ்டுட் த மைண்ட் செட் ஆஃப் த ஜென்சி கிட்ஸ் தானே நீங்க, ரைட்டா? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கின்ற சேலஞ்சஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இந்த சிவில் சர்வீஸ் அஸ் எ கேரியர் எப்படி உங்களோட ஜெனரேஷனுக்கு ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் மெயினா நான் உங்களோட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். இஸ் தட் கிளியர்? ஸோ அஜெண்டா ஆஃப் த செஷன் உங்களுக்கு புரியுதா? எதற்காக நான் வந்திருக்கேன், என்ன பேச போறேன்? ஸோ உங்களோட ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி உங்களுடைய ஃபியூச்சரை பத்தி ஒரு பிரீஃப் ஐடியா உங்களுக்கு கொடுக்கிறது தான் இந்த செஷனோட அல்டிமேட் நோக்கம். சரியா? ஆரம்பிக்கலாமா? போலாமா? சரி, ஓகே. see when it comes to this Gen Z, இந்த Gen Z பத்தி பேசும்போது பொதுவா எல்லாருமே சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, they are highly distracted generation. உடனே நம்மளை பத்தி என்ன குறை சொல்றாங்க? எப்ப பார்த்தாலும் போனை கையிலே வச்சிட்டு இருக்காத, என்ன எது கேட்டாலும் போனு. ஏன்னா பாதி நேரம் போனை கீழே வைங்கிற வார்த்தை தான் என் காதுல என் வீட்டுல ஒழிச்சுட்டே இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்க வீட்லயும் அதே தான் நடந்திருக்கும். கரெக்டா? போனை கீழே வை, போனை எடுக்காத. ஏன் எப்ப பார்த்தாலும் போன்ல என்ன, இந்த சோசியல் மீடியால என்னதான் இருக்கோ, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? திஸ் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ராக்ஷன் இஸ் ஹேவிங் டூ சைட்ஸ். எந்த ஒரு நாணயத்திற்கும் 2 பக்கங்கள் இருக்குன்னு சொல்ற மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல 2 சைடு இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் சைட், இன்னொன்று நெகட்டிவ் சைட். பிகாஸ் ஒரு டெக்னாலஜி அப்டேட் வருதுன்னா, இன்னைக்கு காலையில் நடந்த இன்சிடென்ட், ஏதோ ஒன்று திடீர்னு புஷ் ஆயிடுச்சு மொபைலில், இஸ் இன் ஸ்டடி லீவ் டுடே, ஏதோ நாளைக்கு எக்ஸாம் அவர் பையன், என்ன பண்றதுன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியவே இல்லை. பா குடுமா அப்படின்னு ஒரு செகண்ட்ல என் பையன் என்ன பண்ணிட்டாத, இம்மிடியட்லி சார்ட்டட் அவுட். புரியுதா இல்லையா? அப்போ யூ ஆர் டெக்னாலஜி சேவியா இருக்கீங்க, இமீடியட்டா சுத்தி நடக்கிற விஷயத்த குயிக் லேர்னர்ஸா இருக்கீங்க, குயிக்கா கிராஸ் பண்றீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் சைடு ஆஃப் திஸ் டிஸ்ட்ராக்ஷன். எதை வேணாலும் என்னால இமீடியட்டா கிராஸ் பண்ணிக்க முடியும், எதை வேணாலும் என்னால டக்குனு டெக்னாலஜிக்கலி என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். எந்த ப்ராப்ளத்தை முன்னாடி கொடுத்தாலும் அதை குயிக்கா ரெக்டிஃபை பண்ணி உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும். இது போன்ற தன்மைகள் உங்களிடம் நிறைய நிரம்பி இருக்கிறது. ஆனா எதை நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது அங்க முக்கியம். அங்க உட்கார்ந்து தேவையில்லாத ரீல்ஸை பார்த்து கொண்டு, அங்க உட்கார்ந்து தேவையில்லாத கேம்ஸை விளையாடிக்கிட்டு
உங்களோட அட்டென்ஷனை நீங்க வேற டைரக்ஷன்ல வச்சீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் வாட் இஸ் கால்ட் அஸ் லேர்னிங் டிஸார்டர். என்ன போயிடுது? லேர்னிங் டிஸார்டருக்கு போயிருது. அப்ப இந்த லேர்னிங் டிஸார்டர் வந்த உடனே இந்த டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் டிஸார்டர் என்ன பண்ணுதுன்னா உங்களை ஃபேட்டிக் ஆக்கிடுது, உங்களை ஒரு சோர்வுக்கு ஏற்படுத்திடுது. அப்ப இந்த மாதிரி ஒரு சோர்வுக்கு போன பிறகு பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் வாட் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் டவுட். என்னது? நான் இதுக்கெல்லாம் சரி வர மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வராது, ஐயோ ஐஏஎஸ்ஆ அவ்வளோ பெரிய ஆளாலாம் என்னால பார்க்கவே முடியாது, என்னப்பா நமக்கு ஆகாத வேலையெல்லாம் பேசுறாங்க, நம்மளாலலாம் இது முடியாது, நமக்கானது இது இல்ல, ஐயோ அதுக்கு பெரிய இங்கிலீஷ்லாம் பேசணும்னு சொல்றாங்களே, அப்ப ஆங்கில புலமை எனக்கு ரொம்ப தேவை. இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் அண்ட் என்னது செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது நமக்கு வருகிறது. அது தயவு செய்து சொல்றேன், அது உங்களுக்கு தேவையே இல்லை. நான் ஒரு பாசிட்டிவ் சைட் சொன்னேன் இல்லையா, உங்க ஜெனரேஷன் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைடு, ஒரு குயிக் லேர்னர்ஸா இருக்கீங்க, டெக் சேவியா இருக்கீங்க, எந்த இஷ்யூஸ் நடந்தாலும் அது என்ன இஷ்யூ அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க, இந்த லேர்னிங் அர்ஜ் அப்படின்றது இருக்கின்றது இல்லையா, இந்த பாசிட்டிவ் சைடு ஆஃப் யுவர் ஜெனரேஷனை நீங்க டேப் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ரெடி டு டேப் த பாசிட்டிவ் சைடு ஆஃப் யுவர் திஸ் ஜெனரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? எங்களுக்கு நாங்க சொல்றேன், எங்க ஜெனரேஷன்ல எங்களுக்கு உண்மையிலேயே போட்டி மிக மிக அதிகம். ஏன் போட்டி மிக மிக அதிகம்னா எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டு, எல்லாருக்குமே பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததா எனக்கு தெரியல. ஒரு 100 பேர்ல 50 பேராவது சீரியஸா எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவான். அப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா அந்த நெகட்டிவ் சைடு ஆஃப் த காயின் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெகட்டிவ் சைடு ஆஃப் த காயின் போனவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். லெட் அஸ் பி த பாசிட்டிவ் சைடு ஆஃப் த காயின். அப்ப என்ன ஆகுதுன்னா அதுல பாதி போயிடுச்சா, அந்த நெகட்டிவ்ல பாதி போயிடுச்சா, அப்ப காம்படிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 50% தான். இந்த 50% ஆஃப் த சீரியஸ் அண்ட் ஃபோக்கஸ்டு ஜெனரேஷனா இருக்க போற அந்த மக்களோடு மட்டும்தான் நாம் என்ன பண்ண போறோம்? போட்டி போட போறோம். இஸ் தட் கிளியர்? சோ இந்த காம்படிஷன்ங்கிறது ஏன் ரெடியூஸ் ஆகுது, காம்படிஷன்ங்கிறது ஏன் நேரோ டவுன் ஆகுதுன்னா those who are not taking their life seriously, those who are going to get completely distracted because of the technology, அவங்க cream out ஆயிடுறாங்க. காம்படிஷன்ல இருந்து என்ன ஆயிடுறாங்க? cream out ஆயிடுறாங்க. so those who are taking this as a right direction, right advice யார் எடுத்துக்க போறீங்களோ they are the one who is going to crack or they are going to settle in their life peacefully. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் நான் பேசுறது. நான் எதுவுமே நம்மளுடைய யதார்த்தத்தை மீறியோ நம்மளால முடியாத ஒரு விஷயத்தையோ எதுவுமே பேசல. தட் இஸ் த ரீசன் வை இந்த ஜென்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டே இருக்க திரும்ப திரும்ப உங்களோட ஜெனரேஷன் அப்படிங்கிற வரும்போது, ஏன்னா இந்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த செஷனை நான் பார்க்கிறேன். ஓகேவா? இட்ஸ் நாட் ஒன்லி டு யூ ஆல், whomsoever is going to see my session, எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்கிறேன். ஸோ ஏன் இந்த ஜென்சி ரொம்பவே ஆப்டா இருக்காங்க, ஏன் இவங்க இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் எ கண்ட்ரி ஒரு நாட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான ஸ்ட்ரென்த்து யங் மைண்ட்ஸ் தான். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜியாகிரபியில படிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு சிலபஸ்ல, பட் யூபிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கும். வி கால் இந்தியா இஸ் கோயிங் டு டேப் வாட் இஸ் கால்ட் அஸ் டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? டெமோகிராபிக் டிவிடெண்ட். பிகாஸ் வி ஆர் த யூத்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலேயே இளைஞர்கள் நிரம்பிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கிறது யாரு? இந்தியா தான். ரைட்டா? சோ அப்போ அந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் யங் மைண்ட்ஸ் இருக்கவங்க ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்ட்ரிக்கு அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, தே ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு கம் அப் வித் a fresh perspective. ஒரு புதிய கோணத்தை, ஒரு புதிய பார்வையை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க போறது யாரு அப்படின்னாக்கா இந்த யங் மைண்ட்ஸ் தான். ஸோ தே ஆர் த ஒன் ஹூ ஆர் கோயிங் டு பி த யங் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்க தான் இந்தியாவின் தூண்கள், நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம். அப்போ இப்படி ஒரு தூண்களாகவும் எதிர்காலமாக இருக்க போற நீங்க
ஏன் சிவில் சர்வீஸ்க்கு ஆப்டா ஃபிட் ஆகுறீங்க அப்படின்னா தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் ஜெனரேஷன். உங்களுடைய ஜென்சி மைண்ட் செட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த ஜென்சி மைண்ட் செட்டுக்கு இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டிஸா நான் இப்போ அடுத்து டிஸ்கிரைப் பண்றேன். அது எப்படி சிவில் சர்வீஸோட சூட் ஆகுது, ஃபிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ரைட்? எஸ். உங்களோட ஜெனரேஷனை பத்தி என்னுடைய புரிதல் ஒன் ஆஃப்டர் த அதர் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க யூ ஆர் ஹேவிங் வேரியஸ் குட் குவாலிட்டிஸ். நல்ல விஷயங்கள் நிறைய வச்சிருக்கீங்க. அதுல முதல்ல சொல்றது இந்த ஜென்சி அப்படின்னா யூ ஆர் த மோஸ்ட் இன்ஃபார்ம்டு ஜெனரேஷன். ஏன் சொல்லுங்க? உலகம் காலடியில். இன்னைக்கு எந்த மூலையில உலகத்துல எங்க நடந்தாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடுதா இல்லையா? உங்க கைக்கு ரீச் ஆயிடுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? provided you are going to watch this. ஒரு நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் உலகம் உங்க கைக்கு வந்துடும். ஒரு சினிமா ரீல்ஸ் பாத்தீங்கன்னா உலகம் உங்க கையை விட்டு போயிடும். டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். நான் சொல்றது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மேக் எ பர்பஸ் இன் லைஃப். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, யூ ஆர் த மோஸ்ட் இன்ஃபார்ம்டு ஜெனரேஷன். அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்ததுன்னா உடனே யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் ஒரு ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணி உடனே ஒரு மீம்ஸ் போடுறாங்களா இல்லையா? யார் பண்றா? அதெல்லாம் ஜென்சிஸ் தான் பண்றாங்க. உடனே ஒரு விஷயம், ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் வந்ததுன்னா அந்த டெக்னாலஜி அப்கிரேட உடனே லேர்ன் பண்ணி அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆப் வந்ததுன்னா உடனே அதை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்த பிறகு இதை அதிகமாக பயன்படுத்துது யார் அப்படின்னா இந்த ஜென்சி தான். So they are the most informed generation. அடுத்து பாத்தீங்கன்னா you are highly emotionally sensitive இருக்கீங்க. இது வந்து பாசிட்டிவாவும் சொல்றாங்க, சில டைம் நெகட்டிவாவும் சொல்றாங்க. பட் I see the positive here. You are more emotionally sensitive. நீங்க ரொம்ப சென்சிட்டிவ். இந்த பசங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். Obviously இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு பெற்றோர்கள் மனநிலையில இருந்து பேசினா ரொம்பவே பயமா இருக்கு. பயல திட்டோன்னு வச்சுக்கோ, திட்டிட்டு அடுத்த செகண்ட் என்னது, ஐயோ பிள்ளைய திட்டுமே என்னவோ ஏதோன்னு சொல்லி மனசு பதறுது. பிகாஸ் என்னது, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. என்னடா எமோஷனலி என்ன மாதிரி யோசிப்பீங்களோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதா இருக்கு இல்லையா? பட் இந்த எமோஷனல் சென்சிட்டிவிட்டி ஒரு சிவில் சர்வெண்டா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா எம்பத்தி அண்ட் சிம்பத்தி. இப்ப ஏன்னா நீங்க ஒரு பெரிய கேரியர்ல ஒரு மிக உச்சமான ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பல்வேறு விதமான என்னது ஒர்க் இருக்கும் இல்லையா? அதுல பீப்புள் சஃபரிங்க சால்வ் பண்றது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் முதல் தலையாய பணி ஆக்சுவலா. ரைட்? ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலே டே டு டே அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா அந்த மாவட்டத்தில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக ஒரு தீர்வு கண்டு அதை சால்வ் பண்றது தான் அந்த மாவட்ட ஆட்சியர், அந்த ஆட்சி செய்யும் ஆட்சியருடைய பணி. அதுதான் சொல்ற புரியுதா? அப்ப உங்களுக்கு என்ன தேவை, என்ன குவாலிட்டி தேவை? எம்பத்தி as well as சிம்பத்தி தேவை. அப்போ உங்களோட ஜெனரேஷனுக்கு அது ரொம்பவே ஈஸியா வருது. அப்படிங்கிறதுனால இது ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்குரிய முக்கியமான ஒரு குவாலிட்டியா இருக்கு. ஓகே, தென் யூ ஆர் மோர் பர்பஸ் ட்ரிவனா இருக்கீங்க. பர்பஸ் ட்ரிவன் அப்படின்னா எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கினாலும் ஏதோ ஒண்ணு செய்யணும்னாலும் அதுக்குள்ள போய் டீப்பா பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கரெக்டா இல்லையா? இது ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாங்கல்ல, நோண்டி ஆழம் வரைக்கும் போயிடுறாயா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அடி ஆழம் வரைக்கும் போய் விளாசுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே A to Z என்ன பண்றீங்க? You are exploring the world. You are exploring. அந்த purpose driven இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க ஜெனரேஷன்ல ஒரு வேல்யூவை ரொம்ப இம்பார்ட்டண்டா வச்சிருக்கீங்க, ஒரு பர்பஸ் ரொம்ப முக்கியமா வச்சிருக்கீங்க. Because of this you are certainly able to create impact in the society. சொசைட்டில மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியும். அடுத்து பாருங்களேன், இதை வந்து ஒரு பாசிட்டிவாவும் சொல்றாங்க, நெகட்டிவாவும் சொல்றாங்க. பட் நான் நெகட்டிவ்ஸ் எப்பயுமே எங்கிட்ட இருக்காது, பாசிட்டிவ்ஸ் தான். ஆனா இதுல இருக்கிற பாசிட்டிவா நான் சொல்றேன். ஏன் நெகட்டிவா இருக்காங்கன்றது நீங்க யோசிங்க. அதாவது Gen Z gets bored very fast. என்னது, உடனே ஒரு கேமே விளையாட ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுது, ஐயோ போர் அடிக்குது, சலிச்சு போச்சு, இது வேண்டாம் வேற. அடுத்து உங்களோட டோபமைனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்னும் ரிசர்ச் போயிட்டே இருக்கு. வேற வேற கேம், வேற வேற லெவல். ஃபர்ஸ்ட் லெவலை தாண்டியாச்சு, அடுத்த லெவலை தாண்டினா 10th லெவல் தாங்காது, வேற ஒண்ணு போதா இல்லையா மைண்ட்.
இட்ஸ் கெட்ஸ் போர்ட் ஈஸிலி அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த குவாலிட்டிக்கு முக்கியமான தேவை என்னன்னா, உங்களோட மைண்டுக்கு சேலஞ்சை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். வெவ்வேறு விதமான சவால்களை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த சவால்கள் விளையாட்டா எடுத்தாலும் விளையாட்டுலயும் சவால் தான், ரியல் லைஃப் எடுத்தாலும் ரியல் லைஃப்லயும் சவால் தான் இல்லையா. இந்த சவால்களை ஏன்னா யூ ஆர் கெட்டிங் போர்ட் வெரி ஈஸிலி போது உங்களை போர் அடிக்காம செய்வதற்கான கெரியர் அப்படின்னு ஒண்ணு யோசிச்சீங்கன்னா அது வேற எதுவுமே இல்லை, சிவில் சர்வீஸ் தான். என்ன சார் நீங்க சிவில் சர்வீஸ் பேச வந்ததுனால இதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆஸ் அ aspirant of UPSC, as a mentor of UPSC, and as I moved very closely with civil servants, இது ஏன் வெரி டைனமிக்கான ஒரு பொசிஷன், அது ஐஏஎஸ் எடுத்தாலும் சரி ஐபிஎஸ் எடுத்தாலும் சரி ஏன் ரொம்ப டைனமிக்கா இருக்கும்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் மாறுற மாதிரி வேற எதுவுமே அவ்வளவு குயிக்கா மாறுறது இல்ல. பீப்புளோட ப்ராப்ளம் சேஞ்ச் ஆகுற மாதிரி வேற எதுவும் அவ்வளவு குயிக்கா சேஞ்ச் ஆகுறது இல்ல. as I told you, as this is a problem solving discipline இது இருக்கிறதுனால டே டு டே உங்களுக்கு வர சேலஞ்ச் ரொம்ப நூதனமா இருக்கும், ரொம்ப நூதனமா இருக்கும். ஒரு எஸ்பியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஸ்பிக்கு இன்னைக்கு காலையில லா அண்ட் ஆர்டர்ல ஆரம்பிச்சு டிராபிக்ல ஆரம்பிச்சு கிரைம்ல இருந்து சைபர் கிரைம்ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எஸ்பிக்கு வரும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா முளைக்கும் போது அதை சால்வ் பண்றதுக்கான மூளை வேற தேவையில்ல. சொல்ல புரியுதா? சரி, உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி டசில் ஏதோ நடந்தது சார். அந்த ஃபேமிலி டசில்ல ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், அவங்க அம்மாவே சும்மா தள்ளி விட்டுருக்கான். அந்த அம்மா ஆல்ரெடி இன்னைக்கு நேற்று ஒன்று இருந்திருக்கு, அந்த அம்மா காலி. இப்ப அந்த பையன் என்னது குற்றவாளி, கரெக்டா? பையன் குற்றவாளி, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ரிமாண்ட் பண்ண அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே அவன் அந்த அம்மாவுக்கு பிள்ளையா இல்லையா? ரியல் லைஃப்ல அவன் பையன் தானே, அவன் தள்ளனா அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவன் தள்ளதால இறந்தாங்களா இல்ல உண்மையிலே அவன் அந்த அம்மா ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க இன்னைக்கோ நாளைக்கோ அதனால இறந்தாங்களாங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வரும். இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருது எஸ்பிக்கு. என்ன ரெக்வஸ்ட் வருதுன்னா, இவனை நம்ம ரெண்டா பார்க்கலாம். ஒண்ணு அந்த தாயோட பிள்ளைன்னு பார்க்கலாம், இல்ல அந்த தாயை கொண்ட பாவின்னு பார்க்கலாம். பார்க்கலாமா இல்லையா? இந்த ரெண்டு கொஸ்டினும் எஸ்பிக்கு முன்னாடி இருக்கு. இப்ப என்ன வராங்க, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம், கடைசியா அந்த அம்மா மூஞ்ச பார்த்து அவன் என்ன பண்ணட்டும், கொல்லி வைக்கட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல எஸ்பி அலோவ் பண்ண போறாரா, அலோவ் பண்ண போறது இல்லையா? அலோவ் பண்ணலாமா வேணாமா நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பாருங்க, நீங்க தான் ஹியூமானிடேரியன், நீங்க தான் நாளைய கலெக்டர்கள். இன்னைக்கு பண்ணலாம்னு சொன்ன எல்லாருமே கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. பிகாஸ் இந்த கேஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த கேஸ் மாதிரி நூற்றுக்கணக்கான இஷ்யூஸ் உங்க முன்னாடி வரும். அந்த மொமெண்ட்ல ஒரு டைனமிக் லீடரா நீங்க யோசிச்சீங்கல்ல, ஒரு ஹியூமானிடேரியனா யோசிச்சீங்க இல்லைன்னா, அந்த மொமெண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் வந்து தள்ளிட்டான். ஆனா தள்ளின பிறகு அது தப்பு தான், அது யார் செய்திருந்தாலும் அது தப்பு தான். அவங்க அம்மா அவன் பையன் இல்லாம வேற மூணாவது மனுஷன் செய்தாலும் குற்றம் என்பது குற்றம் தான், அதுல தவறு இல்லை. ஆனா அந்த குற்றம் அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் ஏதோ பண்ணிட்டான். பட் அது பண்ண பிறகு அவன் ரியலைஸ் பண்ணியிருப்பான், ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவன் ரியலைஸ் பண்ணி அவன் வேதனைப்பட்டு இருப்பான். அவன் வேதனைப்படும் இந்த தருணத்துல அவனோட எமோஷனுக்கு வேல்யூ கொடுத்து, சரி ஓகே ஒரு 2 மணி நேரம் 2 எஸ்கார்ட் கூட போட்டு அந்த ஃபைனல் ரைட்ஸை அந்த ஆத்மாவுக்கு பண்ணிட்டு வர்றதுக்கு அலோவ் பண்றது தான் ஒரு ரைட்டான எனது ஆபீசரோட குவாலிட்டியா இருக்க முடியும். சோ அப்ப நான் சொல்றது புரியுதா? யூ ஆர் கெட்டிங் போர்டுன்னு இருக்குல்ல, போரே அடிக்காது. புது புது வேலை, புது புது பணி, புது புதுவான டைமென்ஷன், நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான் சொன்னேன், இப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2 பேர் சொன்னல, 2 பேர் சொன்னல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்தாங்க இதுக்கு முன்னாடின்ட்டு. இந்த 2 பேரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முடிச்சுட்டு இப்போ ஸ்டேட்டுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒருத்தர் முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ல டாப் மோஸ்ட் பொசிஷன். அப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது அவர் பார்த்த வேலைகள் வேற, இப்ப முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் பார்க்க போற வேலைகள் வேற. அடுத்து he will be appointed as a secretary to water resource. வாட்டர் ரிசோர்ஸ்ல அவர் பார்க்குற வேலை வேலையா இருக்கும். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல போட்டாங்கன்னா அதுல அவர் பார்க்குற வேலை வேறையா இருக்கும். கான்செப்ட் புரியுதா? சோ தட் இஸ் வை உங்களோட ஜெனரேஷனோட மைண்ட் செட் சொல்றோம்ல, யூ ஆர் கெட்டிங் குயிக்லி போர்டுன்னு. போர் அடிக்காம அடுத்தடுத்த லெவல் விளையாடுனீங்க இல்ல, அடுத்தடுத்த லெவல் நீங்க போற மாதிரியான ஸ்கோப் இருக்கிற ஒரு கெரியர் தான் இந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகே, ஒவ்வொரு நாளும் அன்பிரடிக்டபிளா இருக்கும். எவ்ரிடே யூ வில் கெட் a variety, everyday it is unique for you. So this is what உங்க ஜெனரேஷனுக்குரிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா Gen Z loves technology. நீங்க உண்மையிலே என்னது, யுவர் டெக்னாலஜி சேவி ஜெனரேஷன். உங்க கையில உலகத்தை கொண்டு வந்துட்டீங்க.
இன்னைக்கு எது வேணாலும் சரி. நேற்று எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னு தெரியல. எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்து கேபிள் போடணும், ஒயர் போடணும். ஒயர் மூலமா தான் ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். நேற்று ஃபின்லாண்ட்ல நேற்று வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபின்லாண்ட்ல காத்துலயே கரண்ட் டிராவல் பண்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி காத்துல இப்ப மைக்ரோவேவ்ஸ்ல நம்ம மொபைல் டெலிபோனி ஒர்க் ஆகுது இல்லையா, மொபைல் டெலிபோனி மைக்ரோவேவ்ஸ்ல ஒர்க் ஆகுது இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா henceforth the electricity will என்னது அப்ப என்ன அடுத்தனா ஒரு இடத்துல புஷ் பண்ணோம் ஏர்ல, இன்னொரு இடத்துல அப்சர்வ் பண்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி அவன் கண்டுபிடிச்சிட்டான். So day in and day out we are getting new technology. இந்த டெக்னாலஜி savvy generation நீங்க இருக்கிறதுனால if you become a bureaucrat பாத்தீங்க அப்படின்னா immediately you will be able to synthesize the technology and adapt to the situation. எந்த சூழ்நிலையில் உங்களை தள்ளப்படுகிறார்களோ, எந்த சூழ்நிலையில் நீங்க அணுகுறீங்களோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு டிராபிக் கன்ஜெஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், we can use artificial intelligence. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை நொடி பொழுதுல கொடுக்குதா இல்லையா, பயன்படுத்துறீங்களா? எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க டெக்னாலஜிய? இல்ல நமக்கு பிளேலிஸ்ட்ல பாட்டு போட கூட இன்னைக்கு அலெக்சா இந்த பாட்டை போடு, அலெக்சா என் கதவை மூடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தொழில்நுட்பத்தோட நம்ம ஒருங்கிணைந்த ஒரு சமுதாயமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல இப்ப நான் கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாரையோ கூப்பிடணும், உடனே நிறுத்தி டயலர் போட்டு கால் போட்டு போடுறோம் இல்லையா, அதுக்கு பதில் என்ன பண்றோம், சிரி கால் விக்னேஸ்வர், சிரி கால் விக்னேஸ்வர் அப்படின்னு சொன்னா சிரி என்ன பண்ணுது, உடனே காலிங் விக்னேஸ்வர், உடனே ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கிட்டே அப்படியே போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறோம். தப்பு, அது ஆக்சுவலா செய்யக்கூடாது. பட் தி திங் இஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு கனெக்டடா இருக்குங்கிறத நான் சொல்றேன். அப்ப அந்த டெக்னாலஜி ட்ரிவன் ஜெனரேஷனா நீங்க இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க உள்ள வரும்போது எஸ் யூ ஆர் த ஆப்ட் பர்சன் டு கெட் இன்டு பியூரோக்ரசிக்குள்ள போறதுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த உங்களுடைய மனநிலை தான் முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்க போகுது, பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்க போகுது. நான் பேசுற எல்லாத்தையும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், உங்களை என்னென்னலாம் தவறாக சித்தரிக்கிறார்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ்னு நான் சொல்றேன். எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு அவங்க பார்த்தாங்களோ அது எல்லாமே இல்ல இது பியூரோக்ராட்டிக் மைண்ட் செட்டுக்குரிய ஒரு பிஹேவியர் தான். இதை எப்படி நீங்க ப்ராப்பரா டியூன் பண்ணீங்கன்னா ஒரு பியூரோக்ராட்டிக் மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகுது, ஃபிட் ஆகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். கரெக்டா இல்லையா? சரியா? சோ அப்போ உங்களோட ஜெனரேஷனுக்கு இருக்கின்ற இந்த பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி எஸ் ஐ வாண்ட் டு பிகம் எ பியூரோக்ராட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் உங்க மனசுக்குள்ள நீங்க விதைச்சீங்கன்னா certainly I can tell you that your generation is going to become a topmost leader of this world. அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டிற்கு எதிர்கால தூண்களாக நீங்க எல்லாருமே இருக்க முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் இருக்க முடியும். நான் சொன்னேன் ஒரு 5 பேர் எனக்கு கிடைச்சா போதும்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உடனே நம்ம மனசுக்குள்ள சரி அந்த 5ல நான் இல்ல, எது சார் சொன்னது யாரோ 5 பேரு, அதுல நான் இல்ல, கண்டிப்பா இல்ல, நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு IAS, ஒரு IPS, ஒரு IFS ஆபீசர் இருந்துட்டே இருக்கீங்க. சோ நீங்கள் மீண்டும் சொல்றேன், இந்த குவாலிட்டிஸோட இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூ கேன் ஆஸ்பயர் ஹை அண்ட் நீங்க ஆஸ்பயர் பண்ற அந்த ஹையஸ்ட் பொசிஷனை யூ கேன் ஈவன் ரீச். சோ என்னுடைய சிம்பிள் ஐடியா ஆஃப் டுடே என்னன்னா உங்க மனசுக்குள்ள இந்த IAS, IPS போன்ற தேர்வுகள் பத்தின ஒரு சின்ன ஒரு விதையை விதைச்சிடணும் இந்த குழந்தைங்க மனசுல. பிகாஸ் இன்னைக்கு நான் விதைக்கின்ற இந்த விதை அடுத்து நீங்க +1 +2 டிகிரி முடிக்கும் போதும் தொடர்ந்து நான் சொல்லுகின்ற விஷயம், அடுத்தடுத்து நான் பேச போற விஷயத்த சரியாக செய்து கொண்டிருந்தீர்களே ஆனால் எதிர்காலத்தில் இந்தியாவை நிர்மாணிக்கின்ற ஒரு அதிகாரியாக ஒரு உயரிய பதவியில் உட்கார போறவங்க இங்க இருந்து வர போறீங்க. ரொம்ப பாரம்பரியமான ஒரு பள்ளியில நான் பேசிட்டு இருக்கேன், சரியா? சோ நீங்க உங்களுடைய டைனிங் ஹால் அப்படின்றது 74ல ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. அந்த 74ல நான் பிறக்கவே இல்லை. இது 1949ல ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. 49லலாம் எங்க அப்பா பிறந்து 2 வயசா இருந்திருக்கலாம், 4 வயசா இருந்திருக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியமான பள்ளிக்கூடத்துல நீங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. என்னடா 49 74 இப்பதான் வந்தாரு நின்னாரு. திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ. ஒரு பியூரோக்ராட்டோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் a clarity
யூ ஷுட் அப்சர்வ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் யூ. உங்களோட சுத்தி நடக்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும், கீனா அப்சர்வ் பண்ணணும். சப்போஸ் எனிதிங் கோஸ் ராங் யூ மஸ்ட் குவெஸ்சன் இட். இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் சரியா நடக்கல, இல்ல தவறா நடந்தா இதுக்கு வேற என்ன சரியா பண்றதுக்கு, இந்த கேள்வி கேட்கும் இந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த கிளாரிட்டியோட ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான அணுகுமுறையோட கேள்வி கேட்கும் இந்த மனப்பக்குவம் உங்க எல்லாருக்குள்ளேயும் வந்ததுன்னா நீங்க எல்லாருமே பியூரோக்ராட் தான். கான்செப்ட் புரியுதா? இஸ் தட் கிளியர்? Shall I go to the next part? போலாமா தூக்கம் வருதா? சரி, ஓகே, சரியா? சோ இது போல நிறைய சொல்றாங்க. நீங்க ஒரு ஒபினியேட்டட் ஜெனரேஷன், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஜெனரேஷன், இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்க பேசின இவங்க நம்மளை குறையாக கூறிக்கொண்டே இருப்பவர்கள் குறை மட்டுமே கூறிக்கொண்டு அங்கே இருந்துட வேண்டியதுதான். லெட் அஸ் மூவ் ஆன். நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து நவுந்துருவோம். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கவே வேண்டாம். என் லெவலு வேற, நான் வேற லெவல், என் லெவலுக்கெல்லாம் நீங்க யாரும் கிடையாதுங்க அப்படின்னு அதை புறம் தள்ளிவிட்டு நாம் பாசிட்டிவோட மட்டும் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுவோமா? ஓகே, see that is why civil service is the perfect long term career. உங்களுக்கு civil service ஒரு perfect long term career அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்து எனக்கு சரி என்று பட்டதை என் மனசுக்கு கன்விக்ஷனோட நான் பேச முடியுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன். எப்பயுமே எனக்கு கன்விக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை நான் கண்டிப்பா பேச மாட்டேன். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, எஸ், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் சிவில் சர்வீஸ் இஸ் பெஸ்ட் சூட்டட் கேரியர் ஃபார் யூ ஆல். உங்க எல்லாருக்குமே இந்த ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எனப்படுகின்ற யூபிஎஸ்சியோ அல்லது டிஎன்பிஎஸ்சி தேர்வோ உங்களுக்கான ஒரு சரியான எதிர்காலத்திற்கான வழி அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். ஸோ அதை தான் உங்க முன்னாடி பேசுறேன். ஏன்னா இந்த பிரசன்ட் சேலஞ்சஸ் என்ன இன்னைக்கு இருக்க உலகத்துல என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம்? ஏஐ வந்த பிறகு என்ன சொல்றாங்க பிரைவேட் செக்டார்ல? வேலை இல்ல, வேலைகள் இல்ல. ஏன் எல்லா வேலையும் எதை எடுத்துக்க போகுதுன்னு சொல்றாங்க? ஏஐ. சரியா? இப்ப வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறாங்க ஒருத்தர், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இன்னைக்கு சாஃப்ட்வேர் எழுதலாம் ஆள் தேவையில்லை. சாஃப்ட்வேர் எழுத சொல்லி ப்ராம்ப்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தா போதும். they are called as prompt engineers. என்னது? prompt engineers. சரியா? சோ அப்ப என்ன அர்த்தம்? இப்ப see ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எத்தனை பேர் திரும்ப அதே தான் சோசியல் மீடியால ரெகுலரா பார்த்துட்டு இருப்பீங்க, மேபி பார்க்காம இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் ஒரு 4 பேர் ஒரு டீ கடைக்கு போய் உட்காடுறாங்க, சாப்பிடுறாங்க, நல்லா உட்காந்து கதை பேசுறாங்க, திரும்ப எழுந்து போறாங்கிற மாதிரி ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ப்ராம்ப்ட் பண்ணிருப்பாரு. ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்க 4 பேரும் உட்காந்து ஒரு இடத்துல முட்டு சந்தில கதை பேசுற மாதிரி ஒரு வீடியோவை எனக்கு என்ன பண்ணி கொடு, ரெடி பண்ணி கொடு. உடனே அது என்ன பண்ணுது, இந்த 4 பேரோட இமேஜ் இருக்குல்ல வேர்ல்டு வைட் வெப்ல, அதுல இருந்து 4 பேர் இமேஜ் எடுக்குது, 4 பேருக்கும் மூஞ்ச ஃபிட் பண்ணுது, ட்ரெஸ் போடுது, எல்லாம் போட்டு 4 பேரும் முட்டு சந்தில உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை அது கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி தெரியுமா, there is something called as animation expert. இந்த அனிமேஷன் எக்ஸ்பர்ட் உட்கார்ந்து நாள் கணக்காக செய்த ஒரு விஷயம் 10 நாள் உட்கார்ந்தாதான் அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கான வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ண முடியும். இந்த ஏஐ இந்த 10 நாள் உட்கார்ந்து 5 நிமிஷம் கண்டென்ட் செய்துட்டு இருந்த அந்த அனிமேஷன் இன்ஜினியரோட வேலையை ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிருச்சு, தூக்கி சாப்பிட்டு சுவாகா பண்ணிருச்சு. அப்ப இந்த அனிமேஷன் இன்ஜினியரோட வேலை என்ன கிடையாது. சொல்ல புரியுதா? அப்ப என்ன, நம்ம எதை கேட்டாலும் அதுதான் சொல்றேன் திரும்ப, இது நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்கேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஸ்கேம் அப்படின்னா, போன் பண்றாங்க இல்லையா, போன் பண்ணும்போது ஹலோ யார் பேசுறது அப்படின்னு நீங்க 4 வாட்டி கேக்குறீங்கல்ல, இந்த யார் பேசுறத 4 வாட்டி கேட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அடுத்து உங்க நண்பர்களுக்கு, மாப்பிள்ள நான் தான் பேசுறேன், எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி என்ன பண்ணுது, வாய்ஸ் அடாப்ட் பண்ணி பேசி, ஐயோ ஏதோ ஆபத்துல இருக்காம போல இருக்குன்னு 5000 ரூபாய் மாத்தி விட்டேன்னா சோலி முடிஞ்சு. புரியுதா இல்லையா? சோ வாய்ஸ என்ன பண்றாங்க, இமீடியட்டா கேப்சர் பண்ணி அதே வாய்ஸ் ஓவர்ல இன்னொருத்தர் பேச வைக்கிறது. இந்த மாதிரி தொழில்நுட்பம் ரொம்ப டீப்பா வளர்ந்த இந்த காலத்துல நீங்க எதிர்காலத்திற்கு வேலை அப்படின்னு நீங்க போகும்போது ஜாப் செக்யூரிட்டி இருக்க போதா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். Whereas civil services not only provides you a prestigious career, it is going to give you a 100% job security. ஏன் சார் ஜாப் செக்யூரிட்டி இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, அதுல ஏதாவது மாற்றம் வந்துடாதா அப்படின்னா, கவர்னன்ஸ் வரும் பொழுது கவர்னன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண டெக்னாலஜி தேவைப்படலாம். ஆனா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற ஐடியா யாரா தான் இருக்க போகுது, திரும்ப இட் இஸ் கோயிங் டு பி த ஹியூமன்
இன்டர்ஃபேஸ். ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இல்லாம கண்டிப்பா எதிர்காலம் இருக்க போறது இல்ல. அப்ப ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்கிற இடம் சிவில் சர்வீசஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல வேலையாகவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சேலஞ்சிங் ஜாபாகவும் இருக்க போறது என்ன அப்படின்னா இந்த சிவில் சர்வீசஸ் தான். சரியா? சோ அப்ப இந்த கேரியர்ல இருக்கிற ஒரு நிட்டிகிரிட்டிஸ் என்னென்ன, எதனால இந்த கேரியரை சூஸ் பண்ணோம் அப்படின்னு வரும்போது let us just trace back the life of various officers. இப்ப இந்த லைஃப் ஆஃப் வேரியஸ் ஆபீசர்ஸ் வரும்போது ஜஸ்ட் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி போய் இந்த ஆபீசர் டச் பண்ணி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப சீரியஸ் பார்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன் டுடே. ஒரு ஐஏஎஸ்ஆ உங்களால என்ன செய்திட முடியும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெக்னாலஜில நல்லா டெவலப் ஆயிட்டீங்க, ஒரு இன்ஜினியர் ஆயிட்டீங்க, ஒரு ஆப்பை டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 பேர் உங்க ஆப்பை யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு 10,000 பேர் யூஸ் பண்ணலாம். கரெக்ட்? ஆனா நீங்க ஒரு கேபினட் செக்ரட்டரியா பொசிஷன் ஆயிருங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கான திட்டத்தை முடிவு செய்யும் இடத்துல நீங்க இருப்பீங்க. ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டா இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் அனைவருக்குமான திட்டத்தை வகுக்கின்ற பொசிஷன்ல இருப்பீங்க. நீங்க ஒரு பாலிசி மேக்கரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு தேவையான பாலிசி டிசிஷன் மேக்கிங். அப்ப என்ன அப்படின்னா within a single signature you will be able to influence lakhs and crores of people's life. பல லட்சம் பல கோடி மக்களுடைய வாழ்க்கையில எதா ஆனாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், மேஜிக்க பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அரசியலில் ஆளுமையாக இருக்கின்ற தலைவர்கள் இருக்காங்க, இன்னொன்னு பாலிசி மேக்கர் தான் ஐஏஎஸ் இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வராங்கன்னா நீங்க இந்த காலை உணவு திட்டம் லட்சக்கணக்கான மாணவர்களுடைய காலை பசி ஆற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாடு தான் எனது பயனீர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். தமிழ்நாட்டுல காமராஜர் காலத்துல தான் முதல்ல சத்துணவு திட்டம் கொண்டு வந்ததா சொல்றாங்க. ரைட்டா? சோ அதாவது மத்திய உணவு திட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை சத்துணவு திட்டமா மாத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய எவல்யூஷன் வேரியஸ் எக் போட்டாங்க, நியூட்ரிட்டிவ் மீலா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதுல ஒரு சின்ன மிஸ்ஸிங் லிங்கா என்ன பார்க்கப்பட்டது அப்படின்னா சடனா ஓகே மார்னிங்கே குழந்தைங்க, ஏன்னா நைட் இருந்து காலையில எழுந்து வராங்க இல்லையா, மார்னிங் நிறைய குழந்தைகள், அதாவது இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளோ அல்லது ஒரு சில குடும்பங்களால டியூ டு ஒர்க்கிங் ரீசனாலே மார்னிங் டிஃபனே கொடுக்க முடியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குழந்தைகளுடைய பசி ஆற்ற வேண்டும் என்று நினைக்கும் போது இமீடியட்டா they decided to launch what is called as என்னது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு ஸ்கீம். இந்த மாதிரி பல திட்டங்களை மக்கள், நீங்க சொன்ன மாதிரி உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த உதவித்தொகை திட்டம்னு எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட சிந்தனையில உதித்து அதுக்கு கன்கரன்ஸ் வந்து என்னது கவர்மெண்ட் கொடுத்த பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்க முடியும். சோ செயல்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே ஏன்னா பொதுவா நம்மளுடைய டெமோக்ரஸி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா we are representative democracy அப்படிங்கிறதுனால நம்மளோட பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. இன்னைக்கு முதல்வரின் இந்த திட்டம் முதல்வரின் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த முதல்வர் கொண்டு வர அனைத்து திட்டங்களுக்கு பின்னாடி பல்வேறு விதமான ஐஏஎஸ் ஆபீசருடைய என்ன இருக்கும் சிந்தனைகள் இருக்க போது. அப்படி நீங்க எல்லாருமே பல லட்சக்கணக்கான மக்களோட லைஃபை டைரக்டா போய் என்ன பண்ண போறீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறீங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப உங்க ஸ்கூல் இருக்கு, உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்க உங்க ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட யூ ட்ரை டு ஐடென்டிஃபை தட் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷனை நீங்க தேடுங்க. எப்பயுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. someone else will do, வேற யாரோ பிரச்சனை லேமெண்டிங், ஐயோ இது இருக்கு அது இருக்குன்னு இந்த பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறத விட பிரச்சனைகளுக்கு நான் என்ன மாதிரியான தீர்வு காண போகிறேன்னு சிந்திக்கிற இடத்துல தான் மாற்றத்திற்கான ஒரு பேசிக் கிரியேட் ஆகுது. நான் சொல்ல புரியுதா? எனிதிங் மே பி தேர், இட் கேன் பி எனி ப்ராப்ளம். ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒரு ஸ்கூல்ல ஒரு சாக் பீஸ் இல்ல போர்டு இல்ல, உடனே சாக் பீஸ் இல்ல போர்டு இல்ல அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்றது ஓகே. நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்லைன்னா நான் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் டெய்லி வாங்கி சாப்பிட அப்பா அம்மா கொடுக்குற ஒரு ரூபா 2 ரூபாய் சேர்த்து ஒரு 10 குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு சாக் பீஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ ஆல் த லீடர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர். சொல்றது புரியுதா? இல்லன்னு லேமெண்ட் பண்றது ஒரு செக்மெண்ட். ஐயோ சாக் பீஸே இல்ல, உடஞ்ச சாக்ல எழுதுறாங்க, பாதி எழுத மாட்டேங்குது, ஏதோ ஒரு கதை பேசுறது ஒண்ணு. அதுக்கு தீர்வு தேடுகின்றது ஒரு விஷயம். அந்த தீர்வை தேடுபவர்களாக நீங்க இருங்கன்னு நான் சொல்றேன். You are supposed to search another solution for these problems. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் say for example I can say various examples. அதுல ரொம்ப I don't want to bore you much. ஒரு
ஆகச்சிறந்த உதாரணமா என்னுடைய பையன் அப்படின்னு நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், ஜெயசீலன் அவர்கள் செய்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணணும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க இமேஜின் ஈச் அண்ட் எவ்ரிவன் as IAS ஆபீசர், நீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுங்கன்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஆட்சியரா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பின்தங்கிய மாவட்டம், ஒரு ட்ரை ட்ராக், ஓகேவா, அக்ரிகல்ச்சர்லி ரொம்ப வெல் ஆஃபா இல்லாத ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலைகள், இப்போ நம்ம அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் மேட்ச் ஃபேக்டரி, கிராக்கர் ஃபேக்டரி, இந்த மாதிரி பிரிண்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு மாவட்டம் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்காங்க. நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு ப்ராப்பராக வரமாட்டாங்க. சிறார் தொழிலாளர்களாக பல்வேறு பணிகளுக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இப்போ 2 விஷயம் அவருக்கு சேலஞ்சு. ஒன்று, சைல்டு லேபர் அபாலிஷ் பண்ணி ஆகணும். இன்னொன்னு, இந்த மாதிரி குழந்தைகள் அனைவரையும் டிராப் அவுட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். இம்மீடியட்டா ஒரு சார்ஜ் எடுத்தோடனே டாஸ்கா அதை எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருன்னா, எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், சைல்ட் லேபர் அபாலிஷ் பண்ணணும்ட்டு. he started visiting schools on daily basis. ஏன் டிராப் அவுட் ஆகுது, அங்க என்ன சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம், வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி பெற்றோர்களுக்கு சராசரி வருமானம் வருவதற்கு என்னென்ன பண்ணலாம். பள்ளிக்கூடங்கள் மாணவர்கள் வராமல் இருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்தினுடைய சுற்றுச்சூழலையோ அல்லது அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை எப்படி மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா டெய்லி பேசுறாரு, டீச்சர்ஸோட பேசுறாரு, பேரண்டோட பேசுறாரு, சிவில் சொசைட்டியோட பேசுறாரு. இப்படி பேசி சமீபத்தில் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய டென்யூர் முடிச்சு வரும் பொழுது தமிழக முதல்வரால் சிறந்த ஆட்சியர் என்கின்ற அவார்டை வாங்கினார் திரு VP ஜெயசீலன். கைத்தட்டலாம் இதுக்கு. ஏன்னா ஸ்கூல் டிராப் அவுட்ஸை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாரு. கம்பல்சரி எல்லாருக்குமே பிரிட்ஜ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணி இவ்வளவு நாள் பள்ளிக்கு போகாத மாணவர்கள் எல்லாரையும் வீடு வீடா போய் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்கள் எல்லாருக்கும் பள்ளிக்கு வாங்கன்னு அழைச்சி அவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்த ஒரு தலையாய பணியை அவர் செய்தாரு. அப்ப ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ரேஷியோவை கம்ப்ளீட்டா குறைச்சாரு. எஜுகேஷனோட ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணாரு. ஸ்கூலோட என்விரான்மெண்ட் அண்ட் அட்மாஸ்பியரை பக்காவா மாத்தினாரு. இதெல்லாம் செய்வதன் மூலமாக எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தில் படித்தவர்களே இல்லை என்கின்ற நிலைமையை, என்னது படிக்காதவங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவர் உருவாக்கணும் அப்படிங்கிறது அவரோட அஜெண்டா. அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு வந்தார். கான்செப்ட் புரியுதா? இதே தான் நான் திருச்சி கலெக்டரா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, பிரதீப் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல சப் கலெக்டரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கிற அந்த பகுதி, அதாவது ட்ரைபல்னா பழங்குடியினர். இந்த பழங்குடியினர் ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பல ஆண்டுகளாக அந்த மாவட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க, அந்த பகுதியில் சப்டிவிஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சப் கலெக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே, கலெக்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மனு கொடுத்துமே பழங்குடியினர் அப்படிங்கிற சான்றிதழ் வழங்காமே இருந்திருக்காங்க. அவங்க பழங்குடியினர்னா ST அப்படின்னு ஒரு சர்டிபிகேட். தமிழ்நாடு இஸ் a land of social justice. உங்களுக்கு நல்லா தெரியும். since it is a land of social justice, each and every state of the society இருக்க மக்களுக்கு தனித்தனியாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டு அவர்களை சோசியல் மொபிலைசேஷன் கீழே இருந்து மேல கொண்டு வருவதற்கான பல்வேறு திட்டங்களை வழங்கிட்டு இருக்கு அரசு, ரைட்டா? சோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபுங்கிற சர்டிபிகேட் இருந்தா அவனுக்கு எஜுகேஷன்லயும் எம்ப்ளாய்மெண்ட்லயும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். ஆனா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த ஆபீசர்ஸ் யாருமே அதை சிரத்தை எடுத்து இவர்களுக்கு அந்த ST சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணவே இல்லை. பட் பிரதீப் படவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டீம் அமைச்சாரு. ஹைதராபாத்ல இருந்து ஆந்த்ரோபாலஜி எக்ஸ்பர்ட்ஸை வர வச்சு இவங்களுடைய மானுடவியல் ஆய்வாளர்கள்னு பேர் இவங்கெல்லாம் ஏன் இந்த பழங்குடியினர் பட்டியலில் வராங்க அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் செய்து இதுல எத்தனை குடும்பங்கள் பழங்குடியினர் பட்டியலில் வர வேண்டிய குடும்பங்கள் அப்படிங்கிற அந்த ST ட்ரைபல் சர்டிபிகேட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி issued tribal certificate to hundreds of family which was denied for them for nearly decades together. இதுக்கும் கை தட்டலாம். தேங்க்யூ. ஏன்னா இந்த கை தட்டல 2 இருக்கு. அவங்க செய்தது அங்கீகரிச்சதும் இருக்கு, உங்களை தூக்காமையும் வச்சிடலாம். சரியா? சரி, ஓகே. இந்த அங்கீகாரம் எல்லாம் ஒரு IAS, IPS, IRS, IFS என்று பல பணியிடங்கள் இருக்கு இந்த குடிமை பணியில. இந்த குடிமை பணியில இருக்கிற இந்த பல பணியில ஒவ்வொரு பணியிலும் பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை நேரா போய் யூ கேன் டு மேஜிக். மேஜிக் மேன் பண்றான்ல, திடீர்னு ஒருத்தன் அப்படியே ரிச்சா அப்படி மாத்தினா ரிச்சா மாறிடுறாங்கல்ல, அந்த மாதிரி பல மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிற பணி தான் இந்த குடிமை பணி.
கிளாரிட்டி இருக்கா? நீங்க யோசிச்சுக்கோங்க. இப்போ now on you think yourself as a bureaucrat. சரி சார், அப்ப நான் பியூரோக்ராட் ஆகணும்னா என்ன செய்யணும், இன்னையில இருந்து என்ன பண்ணணும், உடனே மாங்குன்னு எடுத்து 100 கணக்கான புக்கை எடுத்து வச்சு படிக்கணுமா அப்படின்னா தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க. என்ன சார் அதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னா அப்ப எப்படி சார்? இதற்கான சிந்தனையை முதல்ல ஒரு யூனிடைரக்ஷனலா, ஓகே ஐ வாண்ட் டு பிகம் அ சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிற அந்த சிந்தனை மட்டும் விதைங்க. அந்த விதைச்ச நாள்ல இருந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன, எஸ் எப்படி பார்த்தாலும் நீங்க கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸா உட்காந்து யோசிங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது நம்ம போன்ல இருக்கோமா அப்படின்னு சும்மா திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிடும். 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஏதோ. உடனே நான் வந்து ஸ்க்ரோல் பண்றதுக்கோ இல்லை உங்களை திட்டுறதுக்கோ வரல. நான் சொல்றது என்னன்னா, அதை கான்சியஸா ட்ரை டு ரெடியூஸ். ஓகே 4 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் ஆன் ஸ்கிரீன்லனா, இனிமே நான் 2 மணி நேரம் பண்ண போறேன். மீதி 2 மணி நேரம் என்ன பண்ண போறேன்னா, டெய்லி கொஞ்சம் உங்களை சுற்றி நடக்கின்ற தினசரி தகவல்களை சேகரியுங்கள். டெய்லி என்ன பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு தலையங்கம் மட்டும் படிங்க. டெய்லி ஃபுல்லா டீப் எல்லாம் கூட படிக்க வேண்டியதில்லை. படிக்கிறதுக்கான பெரிய அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு நாலேஜ் இருக்காது. பட் ஆனால் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரௌண்ட் யூ. இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் வந்தா என்ன நடந்திருக்கு, எப்படி பவர் வந்து வித்தவுட் ஒயர் கோயிங் டு கெட் டிரான்ஸ்மிட்டட். நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க 10th என்னது, குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்ப எந்த கண்டக்டரும் இல்லாம எப்படிடா போகுது கான்செப்ட் புரியுதா? அப்போ நியூ டெக்னாலஜி மைட் ஹவ் எமர்ஜ்ட் இல்லையா? அப்ப அது எப்படி நடந்தது? அப்ப ஹிந்து மாதிரியான நியூஸ் பேப்பர்ல வர யங் வேர்ல்டு இந்த மாதிரியான விஷயத்துல ஏதாவது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்தியோ அல்லது உங்களுக்கு கியூரியஸா ஏதாவது ஒரு டாஸ்கோ கொடுத்துருப்பாங்க, ரைட்? அந்த விஷயங்கள். ஸோ ப்ராக்டிக்கலி என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக தினசரி நாளிதழை டெய்லி பரட்டுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ரைட்டிங். மனசுக்கு தோணுது இல்ல, உங்களுக்கு தோன்றிய விஷயங்களை என்ன பண்ண ஆரம்பிங்க, எழுதுங்க. எழுதுறது என்னன்னா எடுத்த உடனே பெருசா பக்கமா கதையெல்லாம் எழுத தேவையில்லை. ஒரு தாட் உங்களுக்கு வருதுன்னா அந்த தாட்டை ட்ரை டு பென் டவுன். ஒரு சிந்தனை எப்படி தோணுதோ அந்த தோன்ற விதத்துல எழுத ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுடைய எழுதுறது தான் உங்களை என்ன படுத்தும், ரொம்பவே செம்மைப்படுத்தும், ரொம்பவே மேன்மைப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ரெகுலரா உங்களுடைய குவாலிட்டிஸை டியூன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒன் டே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க என்னவா இருக்கீங்களோ இன்னையில இருந்து ஒரு பியூரோக்ராட்டுக்குரிய எல்லா ஆட்ரிபியூட்ஸோட ரெடி ஆயிடுவீங்க. ஆஃப்டர் திஸ் செஷன் our Vignesh sir is going to give you a brief idea about what is civil services, இதெல்லாம் என்னென்ன இருக்கு, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு brief idea அவர் கொடுக்க போறாரு. நான் சொன்ன இந்த குவாலிட்டிஸை கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, obviously I am speaking, once you finish your college you will be ready to face the civil service examination. கண்டிப்பா நீங்க இந்த civil service examination கிராக் பண்ற எல்லா குவாலிட்டிஸும் உங்களுக்குள்ள டெவலப் பண்ணி இருப்பீங்க, provided you start from now. அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதிர்பார்க்கறது ஒரு ஹைலி இன்குசிட்டிவ்னஸ் இருக்கிற ஒரு ஹைலி டைனமிக்கான ஒரு லீடர்ஸை தான் அவங்க தேடுறாங்க. அந்த லீடரா மாத்துங்க அப்படிங்கறதா என்னுடைய ரெக்வெஸ்ட் டுடே. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் நீடட் டு கிராக் திஸ் எக்ஸாம். ஸோ இந்த குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் இந்த ஜென்சிக்கு இருக்கிற பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க அதை நோக்கி, நான் சொன்ன 2 பக்கங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் பக்கத்தை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்கள எல்லாருமே ஐஏஎஸ் ஆயிடலாம்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார் ஃபார் தி எலக்ட்ரிஃபைங் ஸ்பீச். ஸ்டூடெண்ட்ஸ் யாரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? ஓகே, நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா? சிவில் சர்வீசஸ்னா என்ன, சிவில் சர்வீசஸ்னா என்னங்கிறதுக்கு பதில் கிடைச்சிச்சா சார் பேசுனதுல இருந்து? சார் 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பத்தி பேசினாங்க. அந்த பேர் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். ஓகே, இன்னொருத்தவங்க ஓகே பிரதீப் குமார் சார் பத்தி பேசினாங்க அண்ட் ஜெயசீலன் சார் பத்தி பேசினாங்க. அப்புறம் பொற்கொடி மேம் பத்தி பேசியிருந்தாங்க. இவங்களை பத்தி வீட்டுக்கு போய் தேடி பாப்பீங்களா? இவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணாங்கன்னு தேடி பாப்பீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பொற்குடி மேம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்தாங்க. ஜெயசீலன் சார் யூபிஎஸ்சி எழுதி வந்தாங்க. அப்ப யூபிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு, டிஎன்பிஎஸ்சின்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. யாராவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்காங்களா இங்க யாராவது? ஓகே, உங்க பாஸ் பண்ணிருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸா? சித்தப்பா பாஸ் பண்ணிருக்காங்களா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்.
ஓகே சைலண்ட். ஸோ இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் உங்களுக்கு சிவில் சர்வீசஸ் பத்தின நாலேஜ் வரணும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 80% சார் வந்து பேசிட்டாங்க. சிவில் சர்வீசஸ்னா என்ன, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கேஸ் ஸ்டடி இப்போ சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் நடந்த கேஸ் ஸ்டடி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பையன் இமோஷனல்ல ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க, அதனுடைய தாக்கம் விளைவு ஒரு எஸ்பிக்கு எப்படி வருது, அந்த எஸ்பி வந்து அவருக்கு என்னென்ன சாய்ஸஸ் அவைலபிளா இருக்கு, அதுல பெஸ்ட் சாய்ஸா அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? இன்னைக்கு காலையில இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா பிரச்சனை வந்திருக்கா? ஓகே. கிரேட் கிராண்ட்மதர் கிரேட் கிராண்ட்ஃபாதர் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு லீவ் போடுறேன், போய் சொல்லிருக்கீங்களா? போய் சொல்லலாமா? ஓகே. அப்ப அங்க எத்திக்ஸ் மிஸ் ஆகுதே, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்போ? ஆனா திருவள்ளுவர் இதுக்கு என்ன சொல்றாரு? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் இதுக்கு? பொய்மையும் வாய்மை இடத்த, ஒரு உண்மை சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு பொய் சொல்றீங்க, ஆனா அந்த பொய்னால ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா பொய் சொல்லலாம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஓகே. பட் நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஓகேவா? தேவையில்லாம நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஆனா சிவில் சர்வன்ஸ்க்கு அவங்க மேல இருக்கிற அதிகாரிகள் கிட்ட சில நேரங்கள்ல வந்து உண்மையை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ஸ் இருக்கு, நம்ம ஸ்கூல் சூப்பரா இருக்கு, ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து நம்ம மாடர்ன் இந்தியன் டைம்ல இருந்து நம்ம ஸ்கூல் இருக்கு. கிராமப்புறங்கள் எத்தனை பேர் விசிட் பண்ணிருக்கீங்க? கிராமப்புறங்கள், வில்லேஜஸ். ஸோ நிறைய வில்லேஜஸ்ல இன்னும் ஸ்கூல்ஸ் ப்ராப்பரா இல்லை. ஓகே, பேச வேணாம் கேர்ள்ஸ், சைலண்ட். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல இன்னும் ப்ராப்பரா ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பள்ளிக்கூட கட்டடங்கள் இல்லை. அப்படி கட்டடங்கள் இருந்தாலும் ப்ராப்பர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் படத்துல பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ மூவிஸ் பத்தி பேசினா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தனி ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா? யார் நடிச்ச படம்? அதுல அவர் என்னவா இருப்பாரு? ஓகே, ஐபிஎஸ் ஆபீசரா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? எதை கண்டுபிடிப்பாரு? ஓகே, நானே சொல்றேன். சைலண்ட், நானே சொல்றேன். ஓகே. பிரதான் மந்திரி பாரதிய ஜனுஷதி பரியோஜனா, PMBJP அப்படின்ற மத்திய அரசோட ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்கன்னா, எத்தனை பேர் பேராசிட்டமால் மாத்திரை தலைவலிச்சா எடுத்துப்பீங்க? ஓகே. ஸோ அந்த மாதிரியான மாத்திரை, ஒருவேளை வெளியே விற்கிற மாத்திரை வந்து 50 ரூபீஸ் 40 ரூபீஸ் இருக்குன்னா, இந்த PMBJP ஸ்கீமு கீழே வந்து ஜெனரிக் மெடிசன்ஸா விலையை கம்மி பண்ணி கொடுக்கறதா இந்த ஸ்கீம். பட் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, லான்ச் ஆகிற டைம்லயே அந்த படம் வந்துருச்சு. அந்த படம் ஜெனரிக் மெடிசன்ஸ். அந்த படத்துல என்ன கதை அப்படின்னா, ஜெனரிக் மெடிசன்ஸ் வேற ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த படத்தோட வில்லன் யாரு? சித்தார்த் அபிமன்யு. அவங்க வந்து அந்த பொண்ணோட அந்த காப்பிரைட்டை திருடி அவர் பேர்ல பண்ணிப்பாரு. அதை தான் ஹீரோ கண்டுபிடிப்பாரு. ஓகேவா? சோ இப்போ நம்ம பிரசன்டேஷன்ல போயிரலாமா? ஓகே. இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस கேட்பேன், ரெடியா இருங்க. விசிபிளா? ஸ்கிரீன் விசிபிளா? ஓகே. என்ன போட்டுருக்கு வாசிங்க. ஓகே. ஸோ பாத்வேனா நம்ம நடக்கிற பாதை. ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்குமான பாதையை தான் நம்ம ஒரு 15 ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஒரு ஸ்லைடுக்கு 1 நிமிஷம் தான், 15 ஸ்லைட் 15 நிமிஷம் தான், அதுக்குள்ளே நான் முடிச்சிருவேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் ரெப்ரசென்ட் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ். மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி, நம்ம சேர்மன் சார் சொன்ன மாதிரி, ஹையஸ்ட் பதவியா நம்ம அடையிற பதவி வந்து சிவில் சர்வீஸா தான் இருக்கும். யங் ஏஜ்ல, 21 வயசுல. ஏன்னா 21 வயசுல எம்எல்ஏ ஆக முடியுமா? குறைந்தபட்ச வயசு என்ன எம்எல்ஏக்கு? 25. ஓகே, சார் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. சோ 25 வயசு லோக்சபா எம்பியா நிக்கிறது, ராஜ்யசபா எம்பியா நிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 30 வயசு ஆயிருக்கணும். அப்ப 21 வயசுல நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சா அது கிடைக்கிற ஹையஸ்ட் பொசிஷன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் தான். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸா சில்ட்ரன் கார்டன் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸா நம்ம ஏர்லியா சிவில் சர்வீசஸ்க்கு என்டர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கணும் சொல்லுங்க. இன்டராக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நான் பேசி முடிச்ச உடனே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மொமெண்டம் கிஃப்ட் இருக்கு. ஸோ தைரியமா இன்டராக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் எங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க பாப்போம். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், பெஸ்டா இன்டராக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு. ஓகே, யாராவது ஒருத்தர் தான் வாங்க போறீங்க. பட் அந்த ஒருத்தர் நீங்க கம்ப்ளீட் பண்ணி நல்லா பேசுனீங்கன்னா அந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மூவிங் ஆன் டு ஸ்லைட். ஸோ நம்ம எல்லாருமே 10th 11th 12th படிக்கிறோம். எத்தனை பேர் நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்தா புக் எடுத்து வாசிக்கிறோம்? எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? முதல் சோஷியல் சயின்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில கிளாஸ் 11ல ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருக்கீங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை பேர் புக் எடுத்து மேம் சொல்லி கொடுத்ததை வாசிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய்? ஓகே, ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க. அப்ப மித்தவங்க எல்லாம் ஓகே ஓகே. ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, சார் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏஐனால வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸ் நிறைய நடக்குது அப்படின்னு. ChatGPT எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, ChatGPT என்ன கேட்பீங்க? ஓகே ஓகே ஓகே, பதில் கை தூக்குங்க, நான் கூப்பிடுறேன், அவங்க பதில் சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. ரொம்ப உதவியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வேற யார் யூஸ் பண்றீங்க? ChatGPT. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஹோம்ஒர்க் பண்றதுக்கு நான் ChatGPT யூஸ் பண்றேன் அப்படின்னு. எத்தனை பேர் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க? லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஏஐ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. 2023ல டெவலப் ஆகி ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் பெருசா வரும். எந்திரன் படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏஐ வளர்ந்து வரும். ஒரு காலத்துல சிட்டியும் வரதான் போறாரு. ஸோ மூவிங் ஆன் டு So, civil services, back to civil services. Okay, கவனிங்க. So, civil services நம்ம படிக்கும்போது ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீடிங் ஓகேவா? ரெண்டாவது என்ன போட்டிருக்கேன்? அப்சர்விங். ஸோ புக்கை எடுத்து நம்ம வாசிக்கிறதுக்கும் புக்கை எடுத்து நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? புக் எடுத்து பார்த்தா பிக்டோகிராஃபிக் மெமரியா தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். புக் எடுத்து வாசிச்சாதான் அதுல சொல்ல வர அர்த்தம் நமக்கு புரியும். கரெக்டா? ஓகே, மூணாவது திங்கிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து ஜாவா, சி ஏதாவது பேசிக்கா நமக்கு இருக்கு அப்படின்னா ஜாவால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிங்க. சைலண்ட். ஸோ ஜாவா நம்ம படிக்கும்போது ஜாவால என்ன சொல்ல வர்றாங்கன்றது புரிஞ்சு நம்ம யோசிச்சாதான் நம்மளால புது ஜாவா ஸ்கிரிப்ட் நடத்த முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சார் சொன்ன ப்ரோக்ராம்ல இருந்து கேட்கிறேன், இப்போ யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன். ஓகே, ஸோ அப்போ எல்லாருமே ஓகே ஓகே ஓகே. யூனியன் மட்டும் தான் காதுல கேக்குது. ஓகே ஓகே ஓகே. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தான் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ். ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா மக்களுக்கு நம்ம வேலை செய்யறோம். ஸோ பீப்புளுக்கு நம்ம வேலை செய்யறதுனால ப்ரெஸ்டீஜியஸ் சிவில் சர்வீஸ் சொல்றாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தமிழ்நாடு. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி எழுதுனா இந்தியா முழுக்க 28 ஸ்டேட் 8 யூனியன் டெரிட்டரிக்கு நம்ம வேலை செய்யலாம். டிஎன்பிஎஸ்சி எழுதுனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற 30க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் நம்ம வேலை செய்யலாம். எத்தனை பேருக்கு இந்தியா முழுக்க வேலை செய்யணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யணும்னு ஆசை? ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நம்ம வேலைக்குன்னு வரும்போது நம்ம வேலையோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமா? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமா? ஓகே, நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடுறீங்க, உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன?
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புள் ஹாப்பியா இருக்காங்களா இல்லையா? ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஹாப்பியா இருக்கிறதுக்கு பிரைமரியா காசு வேணும். காசு வேணும்னா நல்ல வேலை வேணும்னா நல்லா படிக்கணும்னா இந்த மாதிரி நல்ல ஸ்கூல்ல சேரணும். ஓகே, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நல்ல ஸ்கூல்ல சேர்ந்தாச்சு. ரெண்டாவது, உங்க நல்ல டீச்சர்ஸ் சொல்லி தர அந்த நல்ல ஸ்டடீஸை படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வேலைக்கு வர போறீங்க. ஸோ நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கப்போ உங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள நல்லா படிக்க வைக்கணும்ல. ரெண்டாவது, எஜுகேஷன் முடிஞ்சிருச்சு. சானிடேஷன் முக்கியமா இல்லையா? ஓகே, சானிடேஷன். ஹெல்த் முக்கியமா இல்லையா? இன்ஃபேக்ட் மோர்டாலிட்டி ரேட்டை கம்மி பண்ணணுமா இல்லையா? பிறக்கிற குழந்தைய வந்து கிராமப்புறங்கள்ல இன்னமும் கொல்றாங்க, அதை நம்ம தடுக்கணுமா இல்லையா? விமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க. இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபீமேல். மும்பை மாதிரியான கடலோர பகுதிகளில் விமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க, அதை தடுக்கணுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க அரசு அதிகாரிகளா மாறணுமா இல்லையா? ஸோ அதுக்கு தான் வெங்கடேஷ்குமார் சார் இன்னைக்கு பேசினாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எப்படி ஆஃபீஸர்ஸ் உண்மையான இம்பாக்ட் கிரியேட் பண்றாங்கன்னு நான் சொல்லல, சாரே சொல்லிட்டாங்க. எப்படி வந்து ஒரு ஸ்கெடியூல் ட்ரைப் சர்டிஃபிகேட்டை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. ஓகே, எத்தனை பேர் இங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அப்பா அம்மா கூட வாங்கியிருக்கீங்க? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சமூக நீதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வரும். ஓகே, சைலண்ட். உங்களுக்குள்ள பேசாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸரானா இன்னொருத்தர வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும் நம்புறீங்க, கரெக்டா? எத்தனை பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இந்த செஷனுக்கு அப்புறம் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? ஓகே, எத்தனை பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆஃபீஸரா போகணும்னு ஆசைப்படுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஃபைனலா முடிக்க போறோம். ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்ல, முடிக்க போறோம். ஸோ சிவிலியனா இருக்கிறதுக்கும் சிவில் சர்வெண்டா இருக்கிறதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி தோளில் போட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிவில் சர்வெண்டா மாறிடுறோம். மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருக்கப்போ காமன் சிவிலியனா இருக்கிறோம். இங்க இருக்க எல்லாருமே சிவில் சர்வெண்ட்ஸா மாறணுன்றது தான் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட ஆசை. லாஸ்ட் ஸ்லைட். சோ போர்ட்ல என்ன போட்டுருக்கு வாசிங்க. ஓகே, இதுக்கான அர்த்தம் சொல்லுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். பட் படிச்சு முடிக்கிற டைம்ல ஒரு பாஸ் எடுத்து நம்ம படிச்ச கல்வி எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றத யோசிச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நம்ம போக முடியும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி வந்து பியூரோக்ரியேட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் நம்ம பண்றோம். ஸோ பியூரோக்ரியேட்னா என்ன? பியூரோக்ரஸினா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் பியூரோக்ரஸி. பியூரோக்ரியேட் அப்படின்னா அங்க இருக்கிற பியூரோக்ராட்ஸ் மாதிரி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை நம்ம உருவாக்குறது தான் நம்மளோட நோக்கம். சோ பியூரோ கிரியேட். சோ அந்த பியூரோ கிரியேட்கான விஷயம் இப்போ உங்களுக்கு பேம்ப்ளெட்ஸா சர்க்குலேட் பண்ணுவோம். அதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. சோ பியூரோ கிரியேட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? பள்ளி மாணவர்களுக்கு சிவில் சர்வீசஸ் பத்தி டீச் பண்ண போறோம். சோ கிளாஸ் 6ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் யார் வேணுமானாலும் அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணா அதுல என்னென்ன படிக்க போறோம்? வரலாறு, இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட புவியியல், இந்தியாவோட அறிவியல், இந்தியாவோட பொருளாதாரம். ஸோ எல்லாத்தையுமே ஷார்ட் டேர்ம்ல படிச்சு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கான கோர்ஸ் நம்ம காலேஜில் எடுக்கிற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பியூரோ கிரியேட் ப்ரோக்ராம் வெங்கடேஷ்குமார் சார் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேம்ப்ளெட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சார் கிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னா மைக் உங்களுக்கு வரும். சார் கிட்ட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். பெஸ்டா கேட்குற கொஸ்டின்ஸ், பெஸ்டா இன்டராக்ட் பண்றவங்க நான் சொன்ன மாதிரி கிஃப்ட் இருக்கு, ரெடியா இருக்கு. கை தூக்குனா மைக் உங்ககிட்ட வரும். அவ்வளவு தூரம் மைக் வருமா? அவங்க முன்னாடி கூப்பிடுங்க. நீங்க முன்னாடி வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. கேளுங்க, உங்களுக்கு கேளுங்க.
ஓகே. சரி, நான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஐஏஎஸ் கரெக்டர் அதெல்லாம் பேசுறோம் இல்லையா, அதுக்கு ஐபிஎஸ் எப்படி ஆகுதுன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரே எக்ஸாம் தான். சரியா? யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்த மாதிரி 20 சர்வீசஸ் இருக்கு. இது எல்லாமே ஓபிஎஸ் சர்வீசஸ் இருக்கு. சரியா? இதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லுவோம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் என்ன சர்வீஸ்? ஆல் இந்தியா சர்வீஸ். நம்ம வந்து ஒரு ஸ்டேட் கேடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மீதி சர்வீஸ் சென்ட்ரல் சர்வீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவோம், எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒர்க் பண்ணுவோம். ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் மட்டும் என்னன்னா ஒவ்வொரு மாநிலம், இப்ப நான் சொன்னேன் எல்லாம் தமிழ்நாடு கேடர் ஆபீசர் தான் வந்துட்டாங்க. ஜெயிச்சில தமிழ்நாடு கேடர் ஆபீசர். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஆஃப் அதே ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா நம்ம ஸ்டூடண்ட் விக்னேஷ் சாஸ்திரி ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா அவர் கவர்னர் ஏடிசி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ராஜெக்ட் மட்டும் ஆஃப் பண்ணிருங்க இப்போதைக்கு. லைட் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஐபிஎஸ் சூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ரிமோட் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாயின்ட் பண்ற ஆல் இந்தியா கேடர் ஆபீசர் தான் ப்ராஜெக்ட் ஐபிஎஸ் क्वेश्चन போவோம். சரியா? வேற ஏதாவது என்ன क्वेश्चन? ஆஃப் இட்ஸ் ஆஃப். ஓகே, தேங்க் யூ. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட் நீங்க கிராக் பண்ணிடுறீங்க. யூ ஆர் கெட்டிங் a good rank. You got appointed as IAS அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போட மாட்டாங்க. சரியா? என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும். லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டடீஸ், லபாஸ்னான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்கை முடிச்ச பிறகு you will be given as a field job. ஃபீல்டு ஜாப்ல நீங்க ஒன்ஸ் அந்த ஸ்டேட் கேடர்னு ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சப் கலெக்டர் ரேங்க்ல உங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் கலெக்டர்னு சொல்லுவாங்க அந்த பொசிஷன். யூ வில் பி அண்டர் ஏ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? ஸோ அந்த சப்டிவிஷனல் ரோல் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரோலா இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல சில ஜாப் கொடுப்பாங்க. தென் ஒரு சீனியாரிட்டி பேசிஸ்ல உங்க பேட்ச்ல இருக்கிற எல்லா பேட்ச்மேட்ஸ்க்குமே சைக்கிளிக்கலா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டென்யூர் அப்படின்னு சொல்லி ஒரு டென்யூர் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் இருக்கும் நார்மலா. ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து 2 டென்யூர் சில ஸ்டேட்ல கொடுக்குறாங்க, சில ஸ்டேட்ல ஒரு டென்யூர் தான் கிடைக்கும். இந்த 3 ஆண்டுகள் மட்டும்தான் நீங்க என்னவா இருப்பீங்க? மாவட்ட ஆட்சியராக இருப்பீங்க. இந்த 3 இயர்ஸ் தான் நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருப்பீங்க. இந்த 3 இயர்ஸ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் லைக் எ கிங் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். அந்த மாவட்டத்தினுடைய ஒரு மன்னர் மாதிரி. ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாமே உங்க தலையில தான் ரெஸ்பான்சிபிள். தட் இஸ் வை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் ஒவ்வொரு பியூரோக்ராட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல ஆரம்பிச்சு ஒரு இனோவேட்டிவ் ஐடியாஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகள் பணத்தை உங்ககிட்ட கொடுத்து அனைத்து திட்டங்களையும் அரசு வந்து செயல்படுத்துவதற்கும் கனெக்டிங் பாயிண்டா இருக்கிறவர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். இந்த டென்யூர் முடிச்ச பிறகு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா they will be brought back to the state administrative level. அப்போ வேரியஸ் ஜாயிண்ட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெப்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் மேல அடுத்தடுத்த ஹைரார்க்கில போகும்போது வேரியஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா நீங்க செயல்படுவீங்க. ஸோ இதுதான் பாலிசி மேக்கிங்ல உங்களுக்கு கிடைக்க போற ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வேரியஸ் கெரியர்ல என்னென்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சரியா? சோ அது வந்து யூபிஎஸ்சிக்கு மேண்டேட்டரி. யூபிஎஸ்சி நடத்துற எந்த குரூப் ஏ சர்வீஸா இருந்தாலும் எனி டிகிரி இஸ் எனஃப்.
நீங்க வந்து இன்ஜினியர் படிக்கணும், மெடிசன் படிக்கணும் அப்படின்னு இல்லை, ஹியூமனிட்டிஸ் படிச்சாலும் காமர்ஸ் படிச்சாலும் எனி டிகிரி இஸ் எனஃப் டு அப்பியர் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, விஏஓ இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட்டுக்கு அவங்க ரெக்ரூட் பண்றாங்க. அதுல இந்த குரூப் 4 அண்ட் விஏஓ போஸ்ட் மட்டும் 10th தான் எலிஜிபிலிட்டியே. ரைட்டா? 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண யார் வேணாலும் விஏஓ ஆர் குரூப் 4 ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம், எழுதலாம் எக்ஸாம். ஆல் அதர் கேடர்ஸ், நான் சொன்ன மாதிரி குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே எனி டிகிரி இஸ் த மினிமம் ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ மினிமம் ஸ்டாண்டர்ட் டிகிரி அப்படிங்கிறதுனால டிகிரி ஒன்ஸ் படிச்சு நீ ஒரு 24 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹரிணி ரொம்ப அழகா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கா பாருங்க. அதாவது I was telling you that இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதா என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பட் இந்த ஸ்கூல் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெல் அஹெடா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஹரிணி. ஏன்னா ஹரிணிக்கு முன்னாடியே எங்க தீபா ஒரு உதாரணம். சரியா? இங்க இருந்து she also wanted to pursue civil services. இன்னைக்கு அவங்க வந்து இதை படிச்சிட்டு இருக்காங்க. ஹரிணி லாஸ்ட் இயரே இதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தது. ஐ ஸ்டார்டட் திங்கிங் டுவர்ட்ஸ் திஸ் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப கை தட்டலாம் அவங்களுக்கு, ஹரிணி எல்லாரும். ரைட். ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நான் ஏன் சிவில் சர்வீஸ் படிக்கணும், அப்படி படிக்கும் போது எந்த சப்ஜெக்டை நான் டிகிரியா எடுத்து படிச்சா அந்த எக்ஸாமுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ரொம்ப சூப்பர் கொஸ்டின். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் 4 வருஷமா, அக்ரிகல்ச்சர் படிச்சா 4 வருஷம் படிக்கணும், இல்ல எம்பிபிஎஸ்னா 5-6 வருஷம் ஆயிடுது. நான் ஐஏஎஸ் தான் ஆகணுங்கிற கிளியர் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்தா யூ கேன் டேக் எனி டிகிரி. ஆக்சுவலா ஈவன் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம், சரியா? இல்லைன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி ஹியூமனிட்டிஸ்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு சிவில் சர்வீசஸ். ஆனா கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சைலண்ட். சரியா? சோ அப்போ நம்ம இம்பாக்ட்ல இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன, ஒரு விஷயம் என்ன பண்றோம்னா, பாரத் பல்கலைக்கழகத்துல, பாரத் யூனிவர்சிட்டியில we are offering a unique course called as BA Public Administration and Governance ஒரு கோர்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் சிவில் சர்வீசஸ் சிலபஸ் வச்சு 3 இயர்ஸ்க்கு நம்ம நடத்துறோம். ஸோ நீங்க +2 முடிச்ச பிறகு சப்போஸ் நாங்க நடத்துற கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நான் இங்க சொல்ல வரல, அந்த மாதிரியான சிமிலர் கோர்ஸ் வேற எங்க கிடைச்சாலும் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரிலவெண்டான ஏரியா நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பாதி ஆயிடும். ஸோ டிகிரி முடிச்ச உடனே இமீடியட்டா யூ வில் பி ஏபிள் டு கெட் இன் டு சிவில் சர்வீசஸ். ஸோ இப்போ ஹரிணி மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி டேக் பிஏ ஃபார் டிகிரி 3 இயர்ஸ். சரி சார், சப்போஸ் எப்பயுமே பேரண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, கிடைக்கலன்னா லைஃப் என்னவாயிரும், இது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்கும் நாம சொல்றது என்னன்னா, இந்த பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸோ படிச்சா வில் பிகம் எ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி கெரியர்ல ஆல்டர்னேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த சிலபஸை ப்ராப்பரா இன்டர்னலைஸ் பண்ணி பண்ணும்போது யூ ஆர் கன்வெர்ட்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எ பர்சன் டு எ பர்சனாலிட்டி. நீங்க மிகப்பெரிய ஆளுமையா மாறிடுறீங்க. அப்ப தன்னார பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஈஸியா நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல போறதுல எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ 100% டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் லீட் யூ டு திஸ் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட். ப்ரிப்பரேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னா இன்னைக்குல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கேட்டா, அதாவது நான் சொன்ன மாதிரி கீப் யுவர் செல்ஃப் அவேர் ஆஃப் ஹேப்பனிங்ஸ் அரௌண்ட் யூ. இப்பல இருந்து நியூஸ் பேப்பர் படிங்க. டிகிரியோட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த யூபிஎஸ்சி சிலபஸை எடுத்து அதுக்கான ஹெவி புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம். சரி, கோச்சிங் அவ கேட்குற மாதிரி கோச்சிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மென்டாரோட ஹேண்ட் ஹோல்டிங் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவை. அதுக்கானது தான் கோச்சிங். சரி, இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்வேன், கோச்சிங் அப்படிங்கிறது நாட் ஒன்லி கிளாஸ் ரூம்ல நடக்கிற டீச்சிங் மட்டும் இல்ல, த்ரூ அவுட் யுவர் ஜர்னி சம்மன் ஷுட் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் டில் யூ சக்சீட். அதை நாங்க ரொம்ப ஹாப்பியா நேசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அந்த மாதிரி பர்பஸ்க்கு கண்டிப்பா யூ கேன் டேக் அ கோச்சிங் இன்ஸ்டிடியூட். அப்ப கோச்சிங் எடுத்துக்கிட்டா போதும். அது வரைக்கும் பேஸை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா நான் சொல்லுவேன், இந்த பியூரோ கிரியேட் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராமோ இல்ல உங்களுக்கே தெரிஞ்சா நீங்களே படிக்க ஆரம்பிச்சும் பண்ணலாம். சரியா? வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ஒரு குவெஸ்டோட இருக்காங்க. அவங்களுக்கு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சேர்மன் சார் பிரசன்ட் பண்ணுவாங்க.
யோசனா கிட்ட நான் பார்த்தது என்னன்னா இனிஷியேட்டிவ். ஒரு மொமெண்ட் எது கேட்டாலும் எந்த இன்விடேஷன் இல்லாம உடனே கை தூக்கி ஒரு விஷயத்தை இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சது. பட் ஐ கேன் ஆஸ் எக்ஸ்கியூஸ் ஃபார் அதர் கேஸ் ஆல்சோ. பாப்பா ஹரிணி இன்னும் சில குழந்தைங்களையும் நீங்க இவ்வளவு தூரம் எல்லாருமே இன்ட்ராக்டிவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் நான் கொண்டு வந்திருப்போம். ஸோ ஏன் ஹரிணி கேட்ட கொஸ்டின் ரொம்பவே அழகான கொஸ்டின் கேட்டா சரி நான் பேர் வந்துருக்கேன். நிவேதிதா மற்ற குழந்தைங்க எல்லாருக்குமே ஐ அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யூ ஆல் டிசர்வ். நீங்க எல்லாருமே யூ ஆல் டிசர்வ். பட் ஆனா இந்த மொமெண்ட் முதல் கேள்வி கேட்டது அடுத்து இன்டராக்ட் பண்ண காரணமாலையும் தாய் ஒரே ஒரு கிட்ட தான் எடுத்து வந்திருக்க காரணத்தினால அவளுக்கு நான் சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.